ஹாய்ங்க, வெல்கம் டு மனோவின் ஹெல்தி சமையல். ஸோ நம்மளோட கிச்சன்ல இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா வறுத்தரைச்ச பாவக்காய் குழம்பு தான் பண்ண போறோம். ஸோ கசப்பு இல்லாம எப்படி பண்றது, என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாமா? வாங்க. ஸோ குழம்புக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் தேங்காய் வந்துட்டு ஒரு கிண்ணம் எடுத்து வச்சிருக்கிறேன் வறுத்து அரைக்கிறதுக்காக. அதே பார்த்தீங்கன்னா வரமல்லி வந்து 2 டீஸ்பூன் வரமல்லியும் ஒரு 8 வரமிளகாவும் எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ்ல வந்து புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு, மஞ்சத்தூள். அதுக்கப்புறம் வந்து சின்னதா பாவக்காய் 2 வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன். குட்டி குட்டியா சின்ன பாவக்காய் 2 வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இவ்வளவுதான் குழம்பு பண்றதுக்கு தேவையானது. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு ஒரு பேன் வச்சிருங்க. தேங்காய் அதில் எண்ணெயில எதுவும் சேர்க்க வேண்டாம். தேங்காய் போட்டுட்டு நல்லா பொன்னிறமா வறுக்கணும். தேங்காய் கொஞ்சம் வறுபட்ட உடனேயே வரமல்லியும் வரமிளகாவும் சேர்த்துடலாம். ஸோ தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நீங்கள் மல்லியும் வரமிளகாவும் இதில் சேர்த்துருங்க. கொஞ்சம் ஸோ வரமிளகா, வரமல்லி, தேங்காய் எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இதை ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம். ஒரு பேன் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஒரு குழிக்கரண்டி ஊற்றிடுங்க. இதில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுருங்க. கடுகு வெடித்ததும் வெங்காயம் சேர்த்துருங்க. கருவேப்பிலை. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம பாவக்காய் சேர்த்துட்டு நல்லா வணக்கணும். அப்போ தான் அந்த கசப்பு நமக்கு கம்மியாகும். பாவக்காய் கொஞ்சம் வணங்கிடுச்சு. இப்போ நீங்கள் தக்காளி இது கூட சேர்த்துட்டு மஞ்சத்தூளும் உப்பு இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வணக்குங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வணக்கணும்னா தக்காளி வணங்கிடும். ஸோ நம்ம வறுத்து வச்சதெல்லாம் ஆறிடுச்சு. இதை நம்ம அரைச்சி எடுத்துடலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு. ஸோ பாவக்காய் நல்லா வணங்கிடுச்சு. தக்காளி அது கூட சேர்த்து நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து புளி தண்ணி சேர்த்துருங்க. இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொதிக்கட்டும். ஸோ நம்ம வறுத்து வச்சதெல்லாம் அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம குழம்புல சேர்த்துடலாம். இப்போ மசாலா குழம்புல சேர்த்துடலாம். ஸோ மசாலா எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ நம்மளோட சுவையான பாவக்காய் குழம்பு வந்து தண்ணியெல்லாம் வற்றி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். ஸோ நம்மளோட சுவையான வறுத்தரைச்ச பாவக்காய் குழம்பு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியதான். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஆரோக்கியமாக சமைங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க. இது மாதிரியான ஹெல்த்தியான சமையல் குறிப்புக்கு மனோவின் ஹெல்தி சமையலை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.